நச்சுன்னு 4 பாயிண்ட் சிஎம் வந்து அசம்பிளியில் பேசினார்ல. ஸோ அதுக்கான சில விஷயங்கள் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசம்பிளியில் பேசும்போது டிக்னிஃபைடாக ஓகே, அதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது, ரைட்? ஸோ அதை எப்படி பேசணும், என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதுதான் வந்து உங்கள் சப்பார்டினேட்ஸ்க்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற. மற்றவங்க பேசுவாங்க, பட் ஆஸ் அ சிஎம் உங்களுக்குன்னு சில டிக்னிஃபைடான டாக் இருக்குது. ஓகே, யூ ஷுட் ஃபாலோ தட். கண்டிப்பாக அது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கிண்டல் பண்ணுறது, நக்கல் நையாண்டி பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து போக்கிரி 2.0 பார்த்த மாதிரியே இருந்தது. அதில் தான் வந்து நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பீங்க, ஆனால் வந்து உங்களோட லாங்குவேஜ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும், போக்கிரி மாதிரியே இருக்கும். ஸோ அது வேணாம். யூஆர் நாட் ஆக்டர், நீங்கள் ஆக்ட் பண்ணலை, நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்க இப்போது. ஸோ தயவுசெய்து அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் அடுத்த தடவைலாம் பேசும்போது யூ கேன் அது மாதிரி பேசுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக மக்கள் வந்து வரவேற்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் வந்து நீங்கள் 5 நிமிஷம் பேசுனால தான் அவர் தோத்துட்டாருன்னு சொன்னீங்க. எஸ், நீங்கள் 5 நிமிஷம் பேசினால தான் நீங்கள் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் 10 நிமிஷம் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க, இக்னோரன்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கும். உங்கள் வாயிலேருந்து என்னென்ன மூலம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ மக்கள்கிட்டேருந்து நிறையா வந்திருக்கும். ஸோ சார் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் மாமா எப்படியா ஜெயிக்க வைங்க, உங்கள் வீட்டு பிள்ளை எப்படியா ஜெயிக்க வைங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கெஞ்சுனதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்கலை நாங்கள். அடுத்தது வந்து எது வேணாலும் என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சார், ஆனால் சோஃபா மாடல் தெரியாது சொன்னீங்க பாரு, அது வேறு லெவல் நடிப்பு. உங்கள் அப்பா சாமி, நீங்கள் வந்து இன்னோசென்ஸ் கிடையாது, நீங்கள் இக்னோரண்ட்டு. ஓகே, அது எப்படி அது? அப்போ அந்த சோஃபாவில் வந்து என்ன இலவம் பஞ்சு இருந்ததோ, அதை தூக்கிட்டு போய் டெலிவர் பண்ண போனீங்க. டெலிவர் பாயா நீங்கள்? கொட்டு போட்ட டெலிவர் பாயா? இதுதான் உங்களோட மாற்றமா? வேறு லெவல், வி லைக் தட். ஓகே, இதெல்லாம் வந்து யாராவது வந்து வந்து என்னமோ சொல்லுவாங்கல்ல, இதில் பொறி வைப்பான் அவங்ககிட்ட போய் சொல்லு அப்படின்வாங்களோ, அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. மிஸ்டர் ஸ்டாலின் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியுமா? அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்களாம் சம்பவம் பண்ணிட்டு தான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, இந்த ஜெயிலெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படின்னு இன் ஜெயில் ஃபார் அ இயர் ஆர் ஸோ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போக பயந்து தான் நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க. அவ்வளோ பயம் மாப்பிள்ளைக்கு. கேட்டால் வந்து இல்லாத பேச்சு, நாங்கள் அதை பண்ணிக்கிறோம் இதை பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் எப்படி சிஎம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட நற்பணி மன்றமா, ரசிகர் மன்றமா, வாடவர் அதில் இருந்தவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியல, உங்கள் காதுக்கு தான் வந்துதான்னு கூட தெரியாது. எழுதி கொடுத்தது நாங்கள் இதெல்லாம் பண்ணோன்னு வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அவ்வளவும் போய் நீங்கள் பேசுனது எல்லாமே போய். கொரோனாலாம் நீங்களாம் இறங்கி வேலை செஞ்சீங்களா? என்ன சார் பண்ணுனீங்க நீங்கள்? எவ்வளோ அப்பட்டப்போ போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க, தைரியமாக பேசுகிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட பொசிஷன் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசலாங்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களா, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க.